படைத்தவன் துணையோடு பரம்பொருள் ஆசியோடு அனைவருக்கும் ஸ்ரீ நலம் ஜோதிடத்தின் அன்பு கலந்த வணக்கம். இன்று மிதுன ராசியை பற்றி பார்க்கலாம். மிதுனம் புத்திசாலி ராசி, அறிவாளி ராசி, ஆன்மீகத்துக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட ராசி. எல்லாம் அறிவாளியே செயல்படுத்திவிட முடியும், அறிவுதான் நமக்கு முக்கியம் என்ற நிலைப்பாடு கொண்ட ராசி. சுறுசுறுப்பான ராசி, தேனீக்கள் போன்றவர்கள். இந்த ராசியோட மகத்துவம் நல்ல அர்ப்பணிப்பு குணம் கொண்டவர்கள். குடும்பத்திற்காகவும் கணவருக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் நல்ல அர்ப்பணிப்பு குணத்தோடு இருப்பவர்கள். அதோடு இந்த ராசியில் 2ஆம் இடத்தில் குரு உச்சம் பெறுகிறார். ஆசிரியர் தொழிலுக்கு தகுதி வாய்ந்த ராசி. பிறருக்கு கற்பித்தல், பிறருக்கு வழிகாட்டுவது, அடுத்தவரின் வெற்றிக்கு இவர்களுடைய வழிகாட்டுதல் என்பது பெரும் உதவிகரமாக இருக்கும். இவர்கள் யாருக்காவது உயர்ந்த ஆலோசனைகளை வெற்றிக்காக சொல்கிறார்கள் என்றால் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டால் அவர்கள் வெற்றியடைவது நிச்சயம். இவர்கள் எதில் கவனமாக இருக்க வேண்டும்? அதாவது இவருக்கு 2ஆம் அதிபதி மிதுனத்துக்கு, தனாதிபதி மிதுனத்துக்கு வந்துடுறதுனால தனம் பெருசாக இவங்களுக்கு நல்லா இருக்காதுங்க. ஏன்னா தனம் சந்திரனோட வீடு. வளர்பிறை தேய்பிறை தத்துவம் கொண்டதுனால 15 நாள் காசு இருந்தால் 15 நாள் காசு இல்லாமல் இருக்கும். அந்த நிலை தான். அதே மாதிரி தனாதிபதி 12ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். இதனால் இவங்களுக்கு தனங்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதே மாதிரி கடன் இவர்கள் வாங்கவே கூடாது. ஏன்னா தனாதிபதி விரயத்தில் உச்சம், இவருக்கு 8ஆம் இடத்தில் லாபாதிபதி உச்சம். அதனால் இவங்க கடன் வாங்கிட்டாங்கன்னா டோட்டலி அவுட். அதில் இவங்களால் வெளியே வரவே முடியாது. கடன் என்பது எக்காலத்திலும் கட்டுப்பாட்டுடன் மட்டுமே வாங்க வேண்டுமே தவிர ஒரு அதிகப்படுத்தி கொண்டார்கள் என்றால் இவர்களையே மூழ்கடித்து விடும். அதோடு 3 சூரியனாக வருவதால் நல்ல புகழ் வெளிச்சம் கொண்டவர்கள். அம்மையார் ஜெயலலிதா கூட மிதுன லக்னம்தான், உங்களுக்கு தெரியும். அந்த 3ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் உச்சம் பெறுவதால் நல்ல புகழ் வெளிச்சம் உண்டு. அதே மாதிரி காலபுருஷனுக்கு 11, இவர்களுக்கு 9ஆக வருவதால் அடுத்தவர்களுக்கு ஆலோசனை சொல்வதில் சமர்த்தர்கள். நல்ல திறமையான நுண்ணறிவுத்திறன் கொண்ட ஒரு ராசி என்றால் அது மிதுன ராசி தான். அதோடு அர்ப்பணிப்பு குணம், குடும்பத்திற்காக குழந்தைக்காக அர்ப்பணிப்போடு தன்னுடைய வாழ்நாளை செலவிடுவது என்பது இந்த ராசியினர் தான். புத்திசாலி ராசி, அறிவாளி ராசி. என்ன ஆன்மீக நிலைப்பாடு என்பது இவர்களுக்கு ஒத்து வராத ஒன்று. ஆன்மீகத்தின் மேல் பெரிதாக நாட்டம் கொள்ள மாட்டார்கள். ஆன்மீக வழிபாடும் இவர்களுக்கு அவ்வளவாக பலன் தராது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.